ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ வந்த சென்னைக்கு? நான் நேற்றுக்கு தானே அமெரிக்காலேருந்து வந்தேன். நான் உடனே எல்லாரும் பார்க்க வந்துட்டேன். ஆமா, அமெரிக்கால இருந்துட்டு இங்க உனக்கு எப்படி போட்டு போகுது? அங்க பொழுதே போகாது. என் நண்பர்கள் போத விடாதுன்னா இங்கே எல்லாரோட அம்மாக்களும் செய்துதான் முடிவு பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்லை. தினமும் நடச்ச உடனே உங்க கூதையெல்லாம் விளையாடு வந்துடுவேன். எனக்கு சென்னையில் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடணும், குழுகுழுன்னு மோர் குடிக்கணும், மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடணும், பெரிய கோயில் சின்ன கோயில்னு எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம், சரியா? சென்னையை விட எங்கள் சொந்த கோயம்புத்தூருக்கு போனால் இன்னும் நல்லா இருக்கும். எங்க உன் ஊரை பற்றி உன் ஊர்ல பேச மாதிரி சொல்லு பார்ப்போம். ஏனங்க நான் இப்போ நொய்யலாட ஓடுற கோயம்புத்தூர் பற்றி வயலுக்கு உங்க கிட்ட சொல்கிறேனுங்க. கோயம்புத்தூர்னா நமக்கு என்ன ஞாபகத்து வரும்? சில பேருக்கு பட்டை புடவை, சில பேருக்கு காட்டன் மில்லு, சில பேருக்கு வால்பாறை, சில பேருக்கு சிறுவாணி தண்ணி. எங்கள் அம்மாவுக்கு மருதமலை முருகர் கோவிலோ பட்டீஸ்வரர் கோவிலோ, எங்கள் அப்பாவுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கனோ இளநீர் பாயசம் ஞாபகத்து வரும். எல்லாத்துக்கும் மேலே மனசை சந்தோஷமாக வச்சுக்க ஈஷா யோகா மையம் இருக்கு. கோயம்புத்தூர் குசும்பு இருக்கு. ரெஸ்பெக்டாக பேசுகிற கொங்குத்தமிழும் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறீங்க? எங்கள் ஊர் அருமையான ஊர் தானே? அப்படியா? எங்க வீட்டுக்கு வந்தா சக்கப்பழம் திங்கலாம். இப்ப என்ன சொல்லுதையா? இங்க ஒரு தண்ணி பரிசு. சொன்னதும் எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? மதுரை போனேன். மீனாட்சி எல்லாம் ரொம்ப அழகு. நல்ல வேலைக்கு குழு குழு ஜிகர் கந்தா சுற்றி பார்க்க திருமலை நாயக்கர் மகால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சித்தே கீழ்
ஆகும். நீங்கள்தான் வரலாம். ஓ, அப்படியா? எங்க ஊர் சோழர்கள் தஞ்சாவூர். அங்கெல்லாம் சோழர்கள் காலகட்டமாக நிறைய கட்டியிருக்காலும் இப்போதான் பெரிய கோவில். சிவன் கோவில் எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்புறம் தஞ்சாவூர்ல காவல் சாலை அங்கிட்டு என்ன சோகம் ஓடிட்டு அது மட்டுமா தலையாட்டி போட்டு இருக்கு. அவளால வச்சுட்டு தஞ்சாவூர் மட்டும் சொல்லிட்டே போலாம். தஞ்சாவூர் எனக்கு என் தாத்தா பாட்டிகள் கும்பகோணம் ரொம்ப பிடிக்கும். சோழர் காலத்தில் இந்த ஊரே குடிநீர்னு அழைச்சாங்க. அங்க நிறைய கோயில்கள் இருக்கிறதால கோயில்களின் நகரம்னு சொல்லுவாங்க. இங்கே 12 வருஷத்துக்கு ஒரு முறை மகாமகம் கொண்டாடுவாங்க. அப்போ ஊரே கோலாகலமாக இருக்கும். உலகெங்கிலும் இருந்து மக்கள் வருவாங்க. இங்கே எல்லாரோட ஊரை பற்றி கேட்கும்போது எனக்கும் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கும். நீங்கள் நிறுத்தமாக வரும்போது அப்பா அம்மாவோட நாங்களும் எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கலாம். தமிழ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், தமிழ் பெருமை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இந்தியா செல்லும் போது இந்த ஊர்களை மறக்காம சுத்தி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.